எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் சங்கே முழங்கும் தமிழக்கு அனைவருக்கும் ஆண்டோர்க்கும் சான்றோர்க்கும் போன்றோர்க்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்பினால் கப்பலோடு திரும்புவேன், இல்லையெனில் மாண்டு போவேன் என்றார். திரும்பினால் கப்பலோடு திரும்புவேன், இல்லையெனில் மாண்டு போவேன் என்றார். சுதந்திர போராட்ட வீரர் செக்கிழுத்த செம்பல் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் செக்கிழுத்த செம்பல் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. ஐயா பற்றிய வாழ்வை ரத்தின சுருக்கமாக கூற உங்கள் முன்னே வந்துள்ளேன். பாவக்கருமம் துன்பத்தை கொடுக்க மாட்டாது, பாவக்கருமம் துன்பத்தை கொடுக்க மாட்டாது, புண்ணிய கண்பம் இன்பத்தை கொடுக்க மாட்டாது என்ற வ.உ.சி.யின் கருத்தின்படி செல்வத்தால் வாழ்ந்து புரட்சியாளராய் வளர்ந்து, செல்வத்தில் வாழ்ந்து புரட்சியாளராய் வளர்ந்து வறட்சியில் மரித்து போன வ.உ.சி.யை வணங்குகிறேன். 1872 தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிரத்தில் ஔகநாதன் பரமாயி அம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவர் வள்ளியப்பன் உலகநாதன் என்பது இவர் முழு பெயர். ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலோட்டிய ஒரே தமிழன் மானத்தமிழன் இவரே, மானத்தமிழன் இவரே. ஆங்கிலேயராக தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் கப்பலை சுதேசி நீராவி கப்பலை மேற்கொண்டு ஆங்கிலேயருக்கு அச்சுறுத்தலை கொடுத்தாள். இதனை கண்டு பயமுண்ட ஆங்கிலேயர் எதிர்த்து இவருக்கு 20 ஆண்டுகள் தேச துரோகி என்ற பட்டத்தை வீட்டுவிட்டனர். 20 ஆண்டுகள் தேச துரோகி என்ற பட்டத்தை ஈடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு ஆதரவளித்ததாக மேலும் 20 ஆண்டுகள் சிறையடிக்கப்பட்டன. மொத்தம் 40 ஆண்டுகள் சிறிதல்ல எக்கச்சக்க கொடுமை. செக்கிழுக்கப்பட்டது, மாடு கூட இழுக்க திணறுகிறது செக்கினை. ஆனால் தனி ஒரு மனிதனாக தமிழ்நாட்டிற்காக நம் சுதந்திரத்திற்காக போராடியவர் அவர். அவருக்காக இன்றும் நாளை என்றும் நாம் வணங்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இவருக்கு தீர்ப்பு வழங்கிய பின்கே அவர்கள் கூறிய கருத்து என்னவென்றால், வ.உ.சி.யின் பிரகடனமும் பாரதியாரின் சொற்பொழிவையும் கவிதையும் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட எழுந்து நிற்கும் மற்றும் அடிமைப்பட்ட நாடு 5 ஆண்டுகளில் விடுதலை பெறும் என்றார். என்னால் என்னை அடைத்து வைக்க முடியும், என் சுதந்திர எண்ணத்தை அடைத்து வைக்க முடியாது என்றார். என்னை அடைத்து வைக்க முடியும், எந்த சுதந்திர எண்ணத்தை அடைத்து வைக்க முடியாது என்றார் வ.உ.சி. அவர்கள் நினைவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தியாகச்சுடர் ஐயாவின் நினைவுகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.